அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு கோயிலுடைய கோபுரத்தை பற்றி பார்க்க இருக்கோம். அது என்ன கோயில், என்ன கோபுரம் அப்படின்னா, ஸ்ரீ வில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய கோபுரம். அதோடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். வாருங்க அந்த கோபுரத்தை பார்ப்போம். இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழக அரசின் சின்னமாக விளங்குகிறது இந்த திருக்கோயில். இந்த கோயில் எப்படி கட்டினாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. ஆண்டாள் தந்தை, அதாவது வளர்த்தவர் யார் அப்படின்னா விஷ்ணு சித்தர். அவர் தான் பெரியாழ்வார்னு சொல்கிறோம். ஒரு முறை பாண்டிய நாட்டு மன்னன் வல்லப தேவ பாண்டியன் அப்படிங்கிறவர் பரம்பொருளை அறிய வேண்டி ஒரு போட்டி நடத்துகிறார். அந்த போட்டியில் யாருமே மன்னருக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியல. அப்போ விஷ்ணு சித்தர் அந்த வல்லப தேவனை சந்தித்து பரம்பொருளுக்கு விளக்கம் கூறி அந்த போட்டியில் ஜெயிக்கிறார். அப்போ மன்னன் மகிழ்ந்து பொற்கிளி கொடுக்குறார். அப்போ விஷ்ணு சித்தர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பொற்கிளி பத்தாதே மன்னா எனக்கு. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு மன்னர் கேட்குறார். எனக்கு வடபத்திர சாயி கோயில், வடபத்திர சயன பெருமாள் கோயிலுக்கு ஒரு பெரிய கோபுரம் நீங்கள் ஒன்று எழுப்பி கொடுக்கணும், அதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த காரணத்தினால இந்த கோபுரம் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய மன்னர்கள் நிறைய திருப்பணிகள்லாம் செய்திருக்காங்க. இந்த கோபுரத்துடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, முன்னால் இருந்து பார்த்தாலும் கோபுரங்கள் இப்படி இருக்கோ அதே போல தான் கோயிலுக்குள்ளேருந்து பார்த்தாலும் கோபுரத்துடைய பின்பகுதியும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பானது. இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது மிக உயரமான கோபுரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாம் 4 கோபுரங்கள் சொல்கிறாங்க. அந்த 4 கோபுரங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று முருடீஸ்வரர் கோயில் இருக்குது கர்நாடகாவில். அந்த கோயிலோடைய கோபுரத்துடைய உயரம் 249 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் உயரமான ஒரு கோபுரம் கொண்ட கோயில். 2வது இடத்துல இருக்கிறது ஸ்ரீரங்கம், 239.5 அடி இருக்குது உயரம். அது 2வது இடத்துல இருக்குது. 3வது உயரமான கோபுரம் எது அப்படின்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ராஜகோபுரம் 217 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 4வது மிக உயரமான கோபுரம் தான் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம், 192 அடி. இதோடைய 11 நிலைகள் கொண்ட ஒரு ராஜகோபுரமாக இந்த திகழ்கிறது. இதில் முக்கியமாக பார்த்தா இந்த கோபுரத்தில் சிற்பங்கள்லாம் நிறைய இருக்காது. ஒரு தமிழகத்தோடைய கட்டிடக்கலைக்கு மிகவும் ஒரு புகழ் தரக்கூடியது இந்த கோபுரமாகும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.